வீட்ல ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தாலும் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவுட் சைட் ஃபுட் தான் வேணுங்கிறாங்க. அவுட் சைட்னா லேஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் வேணுங்கிறாங்க. தரக்கூடாது. இவங்க கண்ட்ரோலா இருந்தாரு. இவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருந்தது நீங்க தான் இல்லையா? அதனால அவங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க. அதை குழந்தை வந்து இன்னொரு குழந்தைக்கு மாடலிங் பண்ணி கொடுக்குது. நீங்க ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கா நோ சொல்லி தான் பழகணும் குழந்தைங்க கிட்ட. கீழே கிடக்கிற விஷயத்தை எடுத்து கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அது ஸ்ட்ராங்கா நோ தானே சொல்றோம். அப்ப எப்படி நீங்க லேஸுக்கு எஸ் சொல்றீங்க? லேஸை வச்சு ரிசர்ச் பண்ணி எல்லாம் பாத்திருக்கீங்களா? சரி, இது ரொம்ப வயிறுக்கு பயங்கரமா பிரச்சனை உண்டாக்குறது. நீங்க பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லாமே கெமிக்கல் இல்லாம வர்றது கிடையாது. சரி, ஈவன் நீங்க சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸே கெமிக்கல்ல வர்றது தான். வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ உருவாகிறதுக்கும் ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. அப்ப அதை நீங்க கொடுக்குறப்ப குழந்தைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருங்கிறது இப்ப தெரியாது, யாருக்குமே இப்ப தெரியாது. அப்ப அந்த காலத்துல இந்த கெமிக்கல் சார்ந்த ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. நார்மலான ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. உங்களோட அம்மா அப்பா 60-70 வயசுல இன்னமும் ஸ்ட்ராங்கா நடந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப உங்கள எத்தனை பேருக்கு பேக் பெயின் இருக்கு, நீ பெயின் இருக்கு, வயிறுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு டிப்ரெஷன் ஆகுறீங்க, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட்டும் அவங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல். இப்ப நம்மளுக்கு 30 வயசுல வந்த பிரச்சனை குழந்தைக்கு அடுத்த 20 வயசுல வரும்.